திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். ஒத்த ரூபாய் பாட்டுக்கு அனுமதி கேட்கல, எல்லாமே காப்பி. அதித் ரவிச்சந்திரனை விளாசிய கஸ்தூரி ராஜா. இயக்குனர் அதித் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படத்தில் ஒத்த ரூபாய் தாரை என்ற பாடல் இடம்பெற்றுள்ளது. அந்த பாடல் தற்போது இணையத்தில் ட்ரெண்டாகி வரும் நிலையில் நாட்டுப்புற பாடத்திற்காக இந்த பாடலை எழுப்பிய கஸ்தூரி ராஜா இந்த பாடலை பயன்படுத்த என்னிடம் அனுமதி கேட்கவில்லை என்று தனது வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார். அவர் அளித்த பேட்டியில் அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இளையராஜாவின் பாடலை பயன்படுத்தியதற்கு அவர் காப்புரிமை கேட்டிருக்கிறார். அதில் என்னுடைய படத்தில் இடம்பெற்ற ஒத்த ரூபா தாரை என்ற பாடலை பயன்படுத்தி இருந்தார்கள். அதற்கு நான் வழக்கு போட்டாலும் அது அவர்களுக்கு அசிங்கம்தானே, அது பெரிய பிரச்சனையாகும் என்பதால் வேண்டாம் என தவிர்த்து விட்டேன். ஒரு படத்தில் இயக்குனரின் கிரியேட்டிவிட்டி படம் முழுக்க இருக்க வேண்டும். ஒத்த ரூபாய் தாரை பாடலுக்கு ஆடுகிறார்கள் என்றால் அது எப்படி அந்த படத்தில் இயக்குனருக்காக ஆடிய ஆட்டமாகும்? அந்த பாடலை எல்லாம் வெளியாகி 20 வருடத்திற்கு மேலாகி பின்னும் இந்த பாடலை இப்பொழுதும் ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால் அப்படி ஒரு பாடல் கொடுக்க வேண்டும். அதித் ரவிச்சந்திரன் இயக்கிய மார்க் ஆண்டனி படத்தில் பஞ்சு மிட்டாய் சேலக்கட்டி என்ற பாடல் இடம்பெற்று இருந்தது. இந்த படத்தை பார்த்துவிட்டு நான் கண்டு கொள்ளவில்லை. அப்பொழுதுதான் அதித் ரவிச்சந்திரன் அவர்களுடைய திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தில் நான் கலந்து கொண்ட போது மேடையிலேயே உங்களுடைய பாட்டு சூப்பர் என்று சொன்னார். இரண்டாவது படத்திலும் அதையே செய்யும் போதுதான் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. குறைந்தபட்சம் என்னிடம் அவர்கள் அனுமதியாவது கேட்டிருக்கலாம். எனக்கு ஒரு மரியாதை கொடுத்திருக்கலாம். இப்பொழுது வரும் இளம் இயக்குனர்கள் எல்லாம் இவரெல்லாம் இயக்குனரா, அவரிடம் போய் நாம் பேச வேண்டுமா என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் என்றுதான் தோன்றுகின்றது. நான் குட் பேட் அக்லி படத்தை பார்க்கவில்லை. ஆனால் படம் நல்ல வசூலை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. குட் பேட் அக்லி படத்தில் ஒத்த ரூபாய் தாரம் பாடலை பயன்படுத்தி இருப்பதற்கு தெரிய வந்த பிறகு அதித் ரவிச்சந்திரனிடம் பேச பலமுறை முயற்சி செய்தேன். ஆனால் அவர் பேசுவதற்கு தயாராகவே இல்லை. பல கோடி ரூபாய் செலவு செய்து முக்கிய மோதி குட் பேட் அக்லி என்ற படத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் 20 வருடத்துக்கு முன் அந்த படம் 1 வருடம் தியேட்டரில் ஓடியது. இன்றைய காலகட்டத்தில் 1 வருடம் ஓடக்கூடிய படத்தை எடுக்க முடியுமா? ஒரு படத்திற்கு பல கோடிகளை செலவு செய்யும் இவர்கள் ஒரு பாடலை கூட சரியாக எடுக்க முடியாத போது எங்கிருந்து இவர்களெல்லாம் ஒரு நல்ல கதையை கொடுக்க முடியும்? இதனால் இப்பொழுது வரும் இளம் இயக்குனர்கள் மீதே சந்தேகம் வருகிறது. தற்பொழுது அதித் ரவிச்சந்திரன் மீண்டும் ஒரு படத்தை இயக்கப் போகிறார். அந்த படத்திலும் பழைய பாட்டை தான் தேடி செல்வாராக இல்லை, புது பாட்டை பயன்படுத்துவாரா என்று தெரியவில்லை. இப்பொழுது எடுப்பது போல அந்த படத்திலும் படம் எடுக்க முடியாது. ஒரு படம் வெளியே வருவதற்கு உயிர் போய்விடும். அப்படி கஷ்டப்பட்டு எடுத்த படத்தை பாடலை பயன்படுத்தி கைத்தட்டலை அவர் வாங்கிக் கொள்வது எப்படி சரியானதாக இருக்கும்? உங்களிடம் அனுமதி கேட்காமல் பாடலை பயன்படுத்தி விட்டேன் என்று குறைந்தபட்சம் ஒரு மன்னிப்பாவது கேட்டிருக்கலாம் என்று கஸ்தூரி ராஜா அவர் பேட்டியில் பேசியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.